ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வந்து 2 விதமாக அகர் அகர் புட்டிங் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பால் அகர் அகர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 லிட்ரு பால் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் அகர் அகரை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். 10 கிராம் அகர் அகரை. இது வந்து கடைகளில் விற்கும். நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா பொடியாகவும் இருக்கும், இந்த மாதிரியும் விற்கும். இப்போ அதை போட்டுட்டு நல்லா வந்து பாலில் கலந்து விட்ருங்க. 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா ஓரளவுக்கு அகர் அகர் வந்து கரைஞ்சிரும். இப்போ வந்து நான் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை மேங்கோ, பைனாப்பிள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மூடி வந்து இது நன்னாரி சர்பத்து இது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தட்டில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா செட் ஆயிரும். இந்த மாதிரி திரும்ப என்ன பண்ணுங்கள், அதை கத்தியால் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து நன்னாரி சர்பத் போட்டிருக்கனால. அடுத்து வந்து 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த அகர் அகரை ஊற வச்சுருங்க. 10 கிராம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ நல்லா கலந்து விட்டு அது கரைஞ்சுதான்னு பாருங்கள். நல்லா கரைய விட்டுட்டோன்னே அது நல்லா கரைஞ்சோன்னே ஒரு தட்டில் சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து பலாப்பழம், கிவி, திராட்சை, செரி எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். நல்லா அந்த பலாப்பழ ஃப்ளேவர் செம்மையாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரூட்ஸ் அகர் அகர் ரெடி. சூப்பரான ஃப்ரூட்ஸ் அகர் அகர் புட்டிங் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.